தீமோத்தேயுக்கு எழுதிய 2ஆம் திருமுகம் 2ஆம் அதிகாரம். நீங்கள் ஒருவனை மன்னித்தால் நானும் அவனை மன்னிக்கிறேன். நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவின் முன்னிலையில் மன்னித்து விட்டேன். இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம். அவனது சதித்திட்டம் நமக்கு தெரியாதது அல்ல. துரோவாவில் பவுல் அமைதியின்றி தவிர்த்தல். துரோவா என்னும் நகருக்கு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்க வந்தபொழுது அங்கே ஆண்டவர் எனக்கு பணியாற்ற நல்ல வாய்ப்பை தந்தார். ஆனால் அங்கே என் தம்பி தீத்துவை காணாததால் என் மனம் அமைதியின்றி தவித்தது. எனவே அம்மக்களிடம் விடைபெற்று கொண்டு அங்கிருந்து மாசிதோனியாவுக்கு புறப்பட்டேன். தம் பணி பற்றிய விளக்கம். கிறிஸ்துவால் கிடைக்கும் வெற்றி நிறைந்த வாழ்வு. கிறிஸ்துவோடு இணைந்து வாழும் எங்களை கடவுள் கிறிஸ்துவின் வெற்றி பவனில் பங்கு கொள்ள செய்து எங்கள் வழியாய் தம்மை பற்றி யாவரும் அறிய செய்கிறார். இவ்வறிவு நறுமணம் போல் எங்கும் பரவுகிறது. இவ்வாறு செய்யும் கடவுளுக்கே நன்றி உரித்தாகுக. மீட்பு பெறுவோரிடையேயும் அழிவுறுவோரிடையேயும் நாங்கள் கடவுள் பால் எழும் கிறிஸ்துவின் நறுமணமாயிருக்கிறோம். அழிவுறுவோருக்கு அது சாவை விளைவிக்கும் நச்சு புகையாகும். மீட்பு பெறுவோருக்கு அது வாழ்வளிக்கும் நறுமணமாகும். அப்படியெனில் இத்தகைய பணியை யார்தான் செய்ய இயலும்? நாங்கள் கடவுளின் வார்த்தையை மலிவுச் சரக்காக கருதும் பலரை போன்றவர்கள் அல்ல. மாறாக கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நாங்கள் கடவுளால் அனுப்பப்பட்டவர்கள் என்னும் முறையில் அவர்கள் முன்னிலையில் நேர்மையோடு பேசுபவர்கள். 3ஆம் அதிகாரம். புதிய உடன்படிக்கையின் பணியாளர். மீண்டும் நாங்கள் எங்களை பற்றி நற்சான்று அளிக்க தொடங்குகிறோமா? சிலரை போல நற்சான்று கடிதங்களை உங்களுக்கு காட்டவோ அல்லது உங்களிடமிருந்து பெறவோ எங்களுக்கு தேவை உண்டா? யாவரும் வாசித்து அறிந்து கொள்ளும் முறையில் எங்கள் இதயத்தில் எழுதப்பட்ட நற்சான்று கடிதம் நீங்களே. எங்கள் பணியின் வாயிலாக கிறிஸ்து எழுதிய கடிதம் நீங்களே என்பது வெளிப்படை. அது மையினால் எழுதப்பட்டது அல்ல, மாறாக வாழும் கடவுளின் ஆவியால் எழுதப்பட்டது. கற்பலகையில் அல்ல, மாறாக மனித இதயமாகிய பலகையில் எழுதப்பட்டது. கிறிஸ்துவின் வழியாய் நாங்கள் கடவுள் மேல் வைத்துள்ள உறுதியான நம்பிக்கையால் தான் இவ்வாறு சொல்கிறோம். நாங்களே செய்ததாக எதன் மேலும் உரிமை பாராட்டி கொள்ள எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி கடவுளிடமிருந்தே வருகிறது. அவரே புதிய உடன்படிக்கையின் பணியாளராகும் தகுதியை எங்களுக்கு தந்தார். அவ்வுடன்படிக்கை எழுதப்பட்ட சட்டத்தை சார்ந்ததல்ல, தூய ஆவியையே சார்ந்தது. ஏனெனில் எழுதப்பட்ட சட்டத்தால் விளைவது சாவு, தூய ஆவியால் விளைவது வாழ்வு. கற்களில் பொறிக்கப்பட்ட அச்சட்டம் சார்ந்த திருப்பணி சாவை விளைவிப்பதாயிருக்கும். அது மாட்சியுடன் அருளப்பட்டது. விரைவில் மறைய வேண்டி இருந்த அம்மாட்சி மோசேயின் முகத்தில் இஸ்ரேல் மக்களை பார்க்க முடியாத அளவுக்கு ஒளி வீசியது. அதுவே அப்படி இருந்தது என்றால் தூய ஆவி சார்ந்த திருப்பணி எத்துணை மாட்சி பொருந்தியதாயிருக்கும்.